சற்று முன் நான் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களை அறிமுகப்படுத்துறேன். சக சொல்வேந்தர்களே, இப்பொழுது நான் இந்த மூவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்களை அறிமுகப்படுத்த போறேன். இந்த மூவரையும் நம்ம மன்றத்துல உறுப்பினர்களாக சேர்த்துக்கொள்ள இந்த ஒரு வைபவம் நடைபெறவிருக்கின்றது. இது ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த மூவரும் தங்கள் பேச்சாற்றலையும் தங்கள் தலைமைத்துவத்தையும் மேம்படுத்த நம் மன்றத்தை நாடியுள்ளனர். ஆக அவர்களுக்கு நாம் இந்த மன்றத்தை சேர்ந்த உறுப்பினர்களாகிய நாம் எல்லோருமே சேர்ந்து அவர்களுக்கு ஒத்துழைத்து அவர்களுக்கு உதவி செய்வது நம்முடைய கடமை. நான் இந்த பெயர்களை அழைக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் முன்னில வந்தீங்கன்னாக்கா சிறப்பா இருக்கும். சொல்வேந்தர் மேகா மணிமேகலை, சொல்வேந்தர் மும்மூர்த்தி, கஸ்தூரி, சொல்வேந்தர் கஸ்தூரி, சொல்வேந்தர் கஸ்தூரி, சொல்வேந்தர் மும்மூர்த்தி, சொல்வேந்தர் மணிமேகலை ஆகிய நீங்கள் இணைந்திருக்கும் இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் மன்றமானது உலகளாவிய அமைப்பு. இந்த அமைப்பில் 4 லட்சத்திற்கும் இப்பொழுது 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளனர். இந்த ஜோகர் பாரு தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தில் சேர்வதன் வழி உங்களின் சுய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துள்ளீர்கள். இதன் வழி மற்ற மன்ற உறுப்பினர்களுடன் இணைந்துள்ளீர்கள். மன்றத்தின் கல்வி பகுதி உப தலைவர் சொல்வேந்தர் நிர்மலா அவர்களே, இந்த புதிய உறுப்பினர்களுக்கு சொல்வேந்தர் மன்றத்தின் கல்வி திட்டத்தையும் அதன் பயன்களை பற்றியும் தெளிவுபடுத்துவது உங்களின் பொறுப்பு. அதற்கு நீங்கள் தயாராக உள்ளீரா? நன்றி. கல்வி பகுதி உப தலைவர் அவர்களே, இந்த உறுப்பினர்களுக்கு யார் வழிகாட்டுனர்களாக நியமித்து உள்ளீர்கள்? முறையாக சொல்வேந்தர் கஸ்தூரி அவர்களுக்கு யார் வழிகாட்டுனராக இருக்க போகிறார்? சொல்வேந்தர் கஸ்தூரிக்கு சொல்வேந்தர் சுகந்தியை வழிகாட்டியாக நியமிக்கிறேன். சொல்வேந்தர் சுகந்தி. தொடர்ந்து சொல்வேந்தர் மணிமேகலை அவர்களுக்கும் சொல்வேந்தர் சுகந்தியை மும்மூர்த்திக்கு சொல்வேந்தர் தர்மா அவர்களை வழிகாட்டுனராக வைத்திருக்கிறீர்கள். நன்றி. இப்போது இந்த வழிகாட்டுனர்கள் தயவு செய்து எழுந்து நிற்கவும். சற்று முன் குறிப்பிட்ட வழிகாட்டுனர்களே, மன்ற உறுப்பினர்களாகிய நீங்கள் இந்த புதிய உறுப்பினர்களுக்கு உதவுவதுடன் மன்றம் சிறந்த முறையில் செயல்பட முழு மூச்சுடன் செயல்படுவீர்களா? இவர்களை இவர்களுடன் ஒத்துழைக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? நன்றி. அமருங்கள். இந்த மன்றத்தில் உறுப்பினராவதன் வழி நீங்கள் உங்கள் சுய முன்னேற்றத்திற்கு முழு மனதுடன் பாடுபட வேண்டும். பாடுபடுகிறீர்களா? அழைக்கப்பட்டவுடன் சக மன்ற உறுப்பினர்களுக்கு உதவ என்றுமே தயார் நிலையில் இருக்க வேண்டும். இது குறிப்பா உங்க 2 பேருக்கும் நீங்க தான். இந்த மன்ற உறுப்பினர்களாகிய நாம் யாவரும் ஒருமனதாக செயல்பட்டு மன்ற உறுப்பினர்கள் முன்னேற்றத்திற்கும் பாடுபட வேண்டும். இப்பொழுது நான் சொல்றத நீங்க மன்ற உறுப்பினர்களை பார்த்து சொல்லணும். சரியா? 5 கட்டளைகள். இந்த 5 கட்டளைகளை நீங்க எதுவுமே மறக்கக்கூடாது. அப்பப்ப நம்ம மன்ற உறுப்பினர்கள் மறந்துடுறாங்க இந்த கட்டளைகளை. கட்டளை 1, தவறாமல் கூட்டத்திற்கு வருவேன். தவறாமல் கூட்டம் எல்லாம் 3 வரும். முதல் உங்க பேரை சொல்லுங்க. சொல்வேந்தர் மணிமேகலை, நீங்க சொல்வேந்தர் மும்மூர்த்தி ஆகிய நான் தவறாமல் கூட்டத்திற்கு வருவேன். திட்ட உரைகளை முழு மனதுடன் தயார் செய்து படைப்பேன்.
தெளிவா சொல்லுவோமே. திட்ட உரைகளை முழு மனதுடன் தயார் செய்து படைப்பேன். மன்றத்தில் கற்றவைகளை வாழ்க்கையில் பின்பற்றுவேன். மன்ற நடவடிக்கைகளில் முழுமையாக பங்கெடுப்பேன். புதிய உறுப்பினர்களை இந்த மன்றத்தில் சேர்ந்து அவர்களும் பயன்பெற பாடுபடுவேன். அடுத்து எல்லா மன்ற உறுப்பினர்களும் தயவு செஞ்சு எழுதி நிற்கவும். மன்ற உறுப்பினர்கள் விருந்தினரா வந்திருக்கிறவங்க பரவாயில்ல. மன்ற உறுப்பினர்கள் நான் சொல்றத அப்படியே நீங்க ஒப்பிக்கணும். ஜொகூர் பாரு சொல்வைந்தர் மன்றம் உறுப்பினர்களாகிய நாங்கள் முழு மனதுடன் உங்கள் முன்னேற்றத்திற்கு பாடுபடுவோம். எங்கள் மதிப்பீடுகளை சிறந்த முறையில் படைப்போம். உங்களின் மன்ற ஈடுபாடு ஒரு சிறந்த அனுபவமாக என்றும் இருக்க முழு மனதுடன் செயல்படுவோம் என உறுதி கூறுகிறேன். அவங்க சொல்லுங்க. நன்றி. இப்பொழுது இந்த மூவரும் ஜொகூர் பாரு சொல்வைந்தர் மன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இனி நீங்க தப்பிச்சு ஓட முடியும்.